Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. மூன்று பறவைகளும் பொறுமையின் வலிமையும். ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் 3 பறவைகள் வாழ்ந்தன. ஒரு காகம், ஒரு குருவி மற்றும் ஒரு கிளி. மூவரும் நண்பர்கள். ஆனால் அவர்களின் குணங்கள் வெவ்வேறானவை. காகம் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. குருவி சோம்பேறி மற்றும் எளிதான வழிகளையே தேடுபவன். கிளி அதிகம் பேசிக்கொண்டே இருப்பதாலும் வேலை செய்வதில் ஆர்வமில்லாதவனாகவும் இருந்தது. ஒருநாள் காட்டின் மூத்தவாசிகள் விரைவில் பலமான காற்றும் கனமழையும் வருமென்று எச்சரித்தார்கள். புயலை எதிர்கொள்ள அனைவரும் ஒரு வலுவான வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினர். அதனால் மூவரும் வீட்டை கட்ட முடிவு செய்தனர். குருவி முதலில் தொடங்கியது. அது விரைவாக வறண்ட கிளைகளைச் சேர்த்து ஒரு சிறிய வீட்டை கட்டிவிட்டது. அது எளிதாகவும் விரைவாகவும் முடிந்ததால் மிகவும் பெருமையாக நினைத்தது. மற்றவர்களை நீங்கள் எவ்வளவு மெதுவாக வேலை செய்கிறீர்கள் என்று சிரித்தது. அடுத்ததாக கிளி சற்று நேரம் எடுத்துக்கொண்டு மண் மற்றும் இலைகளை பயன்படுத்தி வீட்டை கட்டியது. குருவியை விட தாமதமாக இருந்தாலும் அது கூட மிக வேகமாக முடித்தது. காகம் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அதுவும் சிரித்தது. காகம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்தது. அது இரும்பு, சிமெண்ட் மற்றும் மணலை சேகரித்து ஒவ்வொரு பகுதியும் வலுவாக இருக்கும்படி பார்த்து கவனமாக வீட்டை கட்டியது. குருவியும் கிளியும் அதை மெதுவாக பணிபுரிகிறது என்று சிரித்தாலும் காகம் அதை பொருட்படுத்தாமல் பொறுமையாக வேலை செய்தது. சில நாட்களுக்கு பிறகு புயல் வந்தது. பலமான காற்றும் கனமழையும் பெய்தது. குருவியின் கிளை வீடு உடனே உடைந்துவிட்டது. பயந்து போன குருவி கிளியின் மண் வீட்டுக்கு போனது. சில நேரத்தில் மழையால் சுவர் பலவீனமாகி அந்த வீடும் இடிந்து விழத் தொடங்கியது. இருவரும் பயந்தனர். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியாக காகத்தின் வலுவான வீட்டுக்கு சென்று உதவியை கேட்டனர். காகம் உடனடியாக அவர்களை உள்ளே அனுமதித்து பாதுகாப்பாக தங்கச் செய்தது. புயல் வெளியே தொடர்ந்திருந்தாலும் காகத்தின் வீடு உறுதியாக இருந்தது. குருவியும் கிளியும் தங்களின் தவறை உணர்ந்தனர். எளிதான வழி சரியாக மெதுவாக போனாலும் சரியாக வேலை செய்தால்தான் அது நீடிக்கும் என்று அறிவுரை கூறியது. அன்று நாள் முதல் 3 பறவைகளும் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து தொடங்கினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து எதிர்கால பாதுகாப்பிற்காக வலிமையான வீடுகளை கட்டினர். கதை இன்னெறி: கடின உழைப்பும் பொறுமையும் தான் உண்மையான வலிமை. மெதுவாக வேலை செய்பவரை சிரிக்காதீர்கள், அவர் சிறந்த ஒன்றை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். சுருக்குப்பாதை எளிதாக இருந்தாலும் அது நீடிக்காது. முறையான செய்த முயற்சியை உண்மையான வெற்றியை தரும். Create a cheerful day for a good day. Background music craft for children's YouTube and screen. The music should be